ஸோ இங்கே ஆகாஷ்தீப்போட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருணாயர் அவ்வளோ அடிக்கலை. ஆனால் பின்னாடி வந்த ஜடேஜா ஒரு 50, ஜுரேல் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு 35-36 ரன் அடிக்கிறான். வாஷிங்டன் சுந்தர் பாருங்கள் செம்ம அடி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 4 4 6, அதுவும் எப்படி கடைசி விக்கெட்டை கையில் வச்சுக்கிட்டு 39 ரன் அடிக்கிறான். அந்த 39 தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 5வது நாள் கடைசி நாள் ஒரு 35 ரன்னு நிற்கிறாங்க இல்லையா, அதுதான் மெயின் காரணம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ஆகாஷ்தீப் எல்லாம் சரியான பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபைனல், அதாவது ஃபைட்டு, இங்கிலாந்து வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து ஜாக் ராலி, பென் டக்கெட் நல்லா அடிக்கிறான். ஆனால் அவங்க வந்து போகும்போது நோலாஸில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான அந்த 3வது நாள் கடைசி ஓவரில் 5வது பாலில் லெஃப்ட் சைடு ஆள் நிப்பாட்டி வச்சுட்டு பவுன்சர் போடுற மாதிரி பாவலா காட்டி ஒரு செம யாக்கரை போட்டு அந்த கிராவலி எடுக்கிறான் சிராஜ். இது ஒரு நல்ல அருமையான ஒரு இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது நாள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பென் டக்கெட் அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோகேஷ் கேஎல் ராகுல் இருக்காங்க, லோகேஷ் ராகுல் சூப்பர் கேட்ச் பிரசித் போட்டு பென் டக்கெட் எடுக்கிறான். ஏன்னா 2 மேட்ச் இன்னிங்ஸ்லையுமே வந்து ராகுல் அடிக்கலாம் கூட 2 முக்கியமான கேட்ச் எடுத்து டேர்னிங் பாயிண்ட். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹாரி புரூக்கும் ஜோ ரூட்டும் அடிக்க ஆரம்பிக்கும் போது இந்தியா எல்லாமே மறந்துட்டாங்க. இந்தியா ஜெயிக்குன்றதே யாரும் நினைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 200 ரன் பார்ட்னர்ஷிப் மேலே போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஆகாஷ்தீப் ஒரு அற்புதமான டெலிவரி, யாருக்கு ஹாரி புரூக்கு. இதே மாதிரி கேட்ச் யார் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமான கேட்ச்சு. ஆனால் இந்த ஆகாஷ்தீப் ஹாரி புரூக் எடுக்கலைன்னா மேட்ச் அப்பயே முடிஞ்சிருக்கும். அவன் இன்னும் ஒரு 4-5 ஓவரில் அடித்து முடிச்சிருப்பேன். அப்போ அந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் வந்து ஆகாஷ்தீப். இப்போ பார்த்தீங்கன்னா 301க்கு 3 விக்கெட்டு தான் போயிருந்தது அவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டு, வெறும் 73 ரன் அடிக்கணும். யார் வேணால் சொல்லுவாங்க ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு. மறுபடியும் இந்தியாவோட பவுலிங் அட்டகாசமாக பண்ணுறாங்க. ஜோ ரூட்டு அவுட் ஆகிறான், ஜேக்கப் பெத்தல் அவுட் ஆகிறான். ஸோ ஃபைனல் டே இங்கே ஒரு ட்விஸ்ட் பாருங்கள். இன்னும் ஒரு 32 தான் அடிக்கணும். அம்பையர் வந்து மேட்ச் அடுத்த நாள்ன்றாங்க. காரணம் என்னென்னா 5வது நாளில் மறுபடியும் ரோலரை உருட்டுவாங்க. அப்படி ரோலரை உருட்டினா நல்ல டைட் ஆயிரும், ஈஸியாக ஜெயிக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி புரூக்கே சொல்கிறான், பிளாட் வந்து தட்டையாக இருக்கும், எப்படி நாங்கள் ஜெயிச்சிடணும்னு நினச்சோம், ஆனால் விதி விளையாடிடுச்சு அப்படின்றான். என்ன காரணம்னு கேட்டால் 5வது நாள் பவுலிங் போடும்போது மேகமூட்டம் மாதிரினா நல்ல ஸ்விங் எடுக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஓவர் பிரசித் கிருஷ்ணா போடுறேன், 2 4 அடிக்கிறான் ஜமி ஓவர்டன். அவ்வளோதான், எல்லாம் நினச்சோம் இந்தியா முடிஞ்சிச்சு அப்படின்னு. அடுத்த ஓவர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் யாரை அந்த விக்கெட் கீப்பர் செம்மாட்டி அடிப்பான்ல ஜமி ஸ்மித்தை தூக்கிட்டான். ஸோ மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஹோப் வருது. திரும்பி பார்த்தீங்கன்னா அடுத்த ஓவர் பிரசித் கிருஷ்ணா, திரும்பி அடுத்த ஓவர் வந்து சிராஜ் போடும்போது ஜமி ஓவர்டனை தூக்குறான் LBW. மறுபடியும் வந்து மேட்ச் வந்து பரபரப்பாக மாறுது. 2 ஓவர் ஜோஸ்டங் வந்து ரன்னே அடிக்கலை, 12 பால் சந்திச்சால் அப்படியே இருக்கிறான். அடுத்து பிரசித் கிருஷ்ணா வரும்போது இதே மாதிரி தான் லெக் சைடு வந்து பவுன்சர் போடுற மாதிரி ஆளை நகர்த்திட்டு ஒரு யாக்கரை போட்டு ஜோஸ்டங்கை காலி பண்ணிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 17 ரன் தான் அடிக்கணும். கடைசி விக்கெட்டாக கிறிஸ் ஓக்ஸ் வரான். ஒத்த கையில் வந்து பேண்டை போட்டிருக்கான், தொட்டில் மாதிரி குழந்தை தூங்க வைக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு. அட்லீஸ்ட் என்னென்னா ஒரு எண்டில் நின்று அட்கின்சன் அடித்தா கூட கம்பெனி கொடுக்கலான்றதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஓவரில் வந்து சிராஜ் போடும்போது ஒரு 6 கரெக்டாக பவுண்டரி லைனில் வந்து ஆகாஷ்தீப் மிஸ் பண்ணிட்டான். ஸோ மறுபடியும் நமக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிக்குது. ஐயோ இவன் போட பார்த்தா அடித்து தம்சம் பண்ணிடுவான் போல இருக்கேன். ஸோ 2 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 6வது பாலில் வந்து இந்த பக்கம் ஓடி வந்துடுறான் அட்கின்சன். சரி இப்படியே முடிச்சிருவாங்க போல இருக்குன்னு நினைக்கிறோம். 7 ரன் தான் எடுக்கணும். ஒரு 6 அடித்தானா மேட்ச் வந்து டையில் முடிஞ்சிடும். இங்கே செம ரிஸ்க் எடுத்தான் சிராஜ். நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்த பால் வந்து ஒரு லோ புல்டாஸ். ஏன்னா கண்டிப்பாக அவன் தூக்கி அடிக்க ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சிராஜ் போடுறான். அதனால தான் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைடு தூக்கி அடிக்க ட்ரை பண்ணியிருப்பான், போல்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிராஜோட ஒரு மாஸ்டர் மைண்டு. உண்மையில் இந்த 11 பேர் இந்தியா டீமில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத இந்த இதில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் இந்தியா வந்து ரேங்கிங்கில் நம்பர் 1 போக போகிற டீமாக மாறுது. உலகத்தின் எந்த மூலையிலையும் நீங்கள் எந்த பிச்சை கொடுத்தாலும் எங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா முகமது சமி இல்லை, அஸ்வின் இல்லை,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பும்ரா முக்கியமான இடத்துல இல்லை, விராட் கோலி இல்லை, ரோஹித் சர்மா இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் யாருமே இல்லை. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கில் வந்து சில இடங்கள்லாம் அருமையான கடைசி ஒரு சிராஜ் போடும்போது வெறும் 6 ரன் யோசிச்சு பாருங்க. ஒரு 6 அசால்ட்டாக ஏற்கனவே அடிச்சிருக்கான், அடிக்க முடியும் அவனால். ஒவ்வொரு பாலும் கேட்குறான், நகர்த்துறான். 6 பாலுக்கு ஓவர் கேட்குறான், இங்கே வைக்கவா அங்கே வைக்கவா ஃபீல்ட் ரன்னு. ஸோ அந்த அளவில் வந்து கில் பார்த்தீங்கன்னா செம்மையாக வருவான். அதான் நேற்று பேட்டிங் முடிஞ்ச போது கேட்குறாங்க, யங் டீமை வச்சு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இது யங் டீம் இல்லை கன் டீம் அப்படின்னு சொல்கிறான் கில்லு. அதே மாதிரி நாசர் ஹுசேன் சொல்கிறான், ரிக்கி பாண்டிங் கூட சமமாக ட்ரீட் பண்ணோம்னா கில் ஒருத்தன் தான் அந்த கேப்டன்சியில் இந்தியா வந்து அதிகபட்ச உச்சபட்ச உயரத்துக்கு போக போகிறாங்கன்னு சொல்கிறான். ஸோ நேற்று இங்கிலாந்து மீடியா எல்லாமே பார்த்தீங்கன்னா பயந்துட்டாங்க, இங்கிலாந்து வீரர்கள் அதிரடி ஆட போய் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த புலம்பலை கொடுத்தது வந்து இந்தியா. ஸோ இந்தியா டீமுக்கு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன். நிச்சயமாக வந்து நம்மளையெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. இது மகிழ்ச்சியான தருணம். எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு விஷயம். அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி.